ஹலோ ட்ரேடர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 11 11/12 இன்றைக்கி. ஆனால் நிஃப்டி நம்ம பார்க்க போகிறோம். என்ன நிஃப்டி நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம், நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். நிஃப்டி என்ன நடக்க போகுதுன்னா, இந்த இடத்துல நம்ம நேற்று மார்க் பண்ணியிருந்தோம். நான் எந்த கிராஃபுமே மாற்றலை, அதே கிராஃப்லேருந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் ஒரு லோ அப்படின்னு சொல்லி. இதை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா இது மார்க்கெட் இங்கே வரும், இங்கே இருந்து இங்கே வரும் அப்படின்னு சொல்லிடணும். மார்க்கெட் அதே மாதிரி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, இங்கே ஒரு ரீகரெக்ஷனும் கொடுத்துருக்கு. இங்கே பிரேக் அவுட் கொடுத்ததுனால ரீகரெக்ஷன் வந்திருக்கு. இந்த இதுக்கு ரீகரெக்ஷன் கொடுத்ததுனால அப்படியே இருக்குது மார்க்கெட். நம்ம நேற்று இதில் ஒரு செல் எடுத்துருக்கலாம், அப்புறம் மார்க்கெட் திரும்பி இங்கேருந்து இங்கே வந்திருக்கலாம். ஆனால் இங்கே ஹையை டச் பண்ணியிருக்கு, அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸு. இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணதுனால சப்போர்ட் லைனுக்கு வரணும். அங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா என்னவே கேண்டில் பண்ணியிருக்குன்னா, ஒரு பையர்ஸ் டாமினேட் ஆகிருக்கான். அந்த பையர்ஸோட செல்லர்ஸ் டாமினேட் ஆகி ரிஜெக்ட் ஆகிட்டான். ரிஜெக்ட் ஆனவுடனே நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், செல் என்ட்ரி எடுத்துருக்கலாம். அங்கே இருந்து செல் என்ட்ரி எடுத்ததில் இங்கே முடியும் நம்ம டார்கெட் வச்சுருக்கலாம். ஏன்னா அடுத்தது வந்து சப்போர்ட் தான் இருக்கும். நீங்கள் அந்த இடத்த விட்டுட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துலேருந்து எடுத்துருக்கலாம். மேஜராக இந்த இடத்துலேருந்து எடுத்தது தான் நல்ல கன்ஃபார்ம் ப்ராஃபிட் தான். அதுவும் ப்ராஃபிட் தான், இதுவும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடக்குதுன்னா, குளோபல் மார்க்கெட்லேயும் நமக்கு வந்து நல்ல பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது, 100+ பாயிண்ட் ஏறி இருக்குது. இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மார்க்கெட்டில் நம்ம இப்போ பார்க்கணும். ஒரு சைனரி என்ன பார்க்க போகிறோம், மார்க்கெட் இன்றைக்கி ஒரு கேப் ஆர்டராக தான் ஓப்பன் ஆகும். அது எந்த சைடுனா, பை சைடில் வந்து கேப் அப் ஆர்டர் ஓப்பன் பண்ணி செல் சைடாக நம்ம போகலாம். ஏன்னா ரீகரெக்ஷனுக்கு இன்னும் வரவில்லை. அதனால் ரீகரெக்ஷன் 2 ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ஒரு ஹை ஒரு லோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி கேப் அப் ஆர்டர் வந்து மேலே கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா செல் என்ட்ரிக்கான பாசிபிலிட்டி, கீழே கேப் அப் ஆர்டர் ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா பை என்ட்ரிக்கான பாசிபிலிட்டி. ஆனால் மேலே தான் கேப் அப் ஆர்டர் இன்றைக்கி ஓப்பன் ஆகும். செல் என்ட்ரிக்கான பாசிபிலிட்டிஸ் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஏன் செல் என்ட்ரினா கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு, அப்போ அந்த கேப்பை ஃபுல்லாக பண்ண கீழே இறங்கி தான் வரணும் மார்க்கெட். அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கண்டிஷன் தான் மார்க்கெட். அதனால் அந்த மூமெண்ட்டை பார்த்து தான் நம்ம பையா செல்லான்னு பார்க்க முடியும். நான் இதெல்லாம் சொன்னது வந்து சின்ன சின்ன டிப்ஸு. இந்த டிப்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ட்ரேடர்ஸ், இன்றைக்கியோட நம்மளோட வீடியோ. நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி தான் அந்த வீடியோ போய்கிட்டு இருக்குது. நம்ம சார்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகே ட்ரேடர்ஸ்.